வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, நல்ல ஒரு அருமையான ஸ்நாக் ரெசிபி தான். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டை பஜ்ஜி தான் செய்ய போறேன். முட்டை பஜ்ஜி எப்போதும் செய்யற மாதிரி இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு காட்ட போறேன். நம்ம சாதாரணமா முட்டை பஜ்ஜி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் உள்ள மஞ்சக்கரு தான் நமக்கு அப்படி இருக்கும். அந்த மஞ்சக்கருவை தனியாக எடுத்து ஒரு மசாலா ரெடி பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த முட்டை பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் ஒரு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு, அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. நான் ஃபுட் கலர் ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கிறேன். இது தேவைன்னா சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா வேண்டிலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் பஜ்ஜியில் நல்லா கோட்டிங் ஆகி பஜ்ஜி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு முட்டை மேலே ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு கரைச்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை வேக வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும், முட்டை நல்லா உடையாமல் இது போல் அழகாக வெந்து வந்துடும். இப்போ முட்டையை 2ஆக வெட்டி அதில் உள்ள மஞ்சக்கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது போல் எல்லா முட்டையிலையும் உள்ள மஞ்சக்கருவை எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துக்குவோம். மஞ்சக்கருவை இது போல் தனியாக எடுத்துகிட்டு நம்ம அதில் மசாலா ரெடி பண்ணி ஸ்டஃபிங் பண்ணி இந்த முட்டை பஜ்ஜி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குவோம். அதையும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும். நல்லா எல்லாத்தையும் தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த முட்டை மஞ்சக்கருவை சேர்த்து நல்லா இந்த மசாலா கூட மசிச்சு விட்டுருங்க. நல்லா ஒத்தாப்பில் இது போல் அந்த மசாலா கூட சேர்கிற மாதிரி மசிச்சு கொடுத்துக்கணும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம முட்டை பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காய போட்டுருவோம். இப்போ நல்லா மசாலா ஆறிடுச்சு. இது போல் ஒரு ஸ்பூனால் எடுத்து மஞ்சக்கருவு இருந்த இடத்துல இந்த மசாலாவை ஸ்டஃபிங் பண்ணிவிடுங்க. நல்லா கையால் இது போல் அமுக்கி விட்டுக்குங்க, இல்லைன்னா கீழே உதிர்ந்துடும். நல்லா ஃபுல்லாக நிறையா அமுக்கி விட்டு வைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு அதில் ப்ரெஸ் பண்ணி நம்மளால் மசாலா உள்ளே வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு விடுங்க. நல்லா கையால் இது போல் அமுக்கி விட்டுக்கும். இது போல் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பஜ்ஜி மாவும் நமக்கு ரெடியாக இருக்குது. போட போகிறதுக்கு முன்னாடி பஜ்ஜி மாவு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ முட்டை பஜ்ஜி நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கதை இது போல் அடுக்கி அது மேலே மாவு இது போல் எடுத்து போட்டுக்குங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவை இது போல் நம்ம கலந்து விட்டுக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இது போட்டு எடுக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது போல் எடுத்து போடுங்க. கொஞ்சம் கூட அந்த மேலே கேப் தெரியாத அளவுக்கு மாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்து போடுங்க. மாவு திக்காக இருந்தால் தான் நமக்கு இது போல் நல்லா முட்டை மேலே ஒட்டி வரும்.
இப்போ நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான முட்டை பச்சி ரெடி ஆகிடும். ரொம்ப அருமையாக இருக்குங்க இது போல் செய்கிறது முட்டை பச்சி. சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். நம்ம சட்னிலாம் எதுவுமே தேவைப்படாது, வெறுமனே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற பச்சி எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு தரையும் நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து வேக வைங்க, அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும். நம்ம மாவு திக்காக வச்சுருக்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க, வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பச்சை எடுத்து வெட்டி பார்ப்போம். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த மசாலா கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த அருமையான முட்டை பச்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.